ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே ஆகிற டயக்ராம் எப்படி ஆட்டோடெஸ்க் இன்வெர்ட்டரில் போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு காம்பனன்ட் தான் நம்ம ஆட்டோடெஸ்க் இன்வெர்ட்டரில் ட்ரா பண்ண போகிறோம். இது ஜஸ்ட் அட்வான்ஸ் ஷெல் கமெண்ட் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் பேசிக்ஸ் ஷெல் கமெண்ட் தான், கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஸோ ஈஸியாக ஷெல் பண்ணிடலாம். இந்த போர்ஷன் ஈஸியாக போட்டுடலாம். அதேமாரி இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 110, 110. தென் இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 72. இந்த பொசிஷன் 8 லாக் ஆகிருக்கு. தென் இதோட ரேடியஸ் 2 பிகாஸ் டோட்டல் இந்த லென்த் 4ன்றதுனால. தென் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரேடியஸ் 60ல் கரெக்டாக அப்பர் டவுன் சர்க்கிள் இந்த போர்ஷன் எல்லாம் ரேடியஸ் 60ல் லாக் ஆகிருக்கு. இதோட டிஸ்டன்ஸ் 50. இது ரேடியஸ் 16, இது ரேடியஸ் 16. இங்கேருந்து இந்த சர்க்கிள் இந்த போர்ஷன் இருக்குல்ல, இது 32ல் பொசிஷன் லாக் ஆகிருக்கு. தென் டோட்டல் 30 டிகிரி. தென் இது பார்த்தீங்கன்னா 8 இந்த செக்ஷன் பி பிரித்து கொடுத்துருக்காங்க. தென் இதை நான் எப்படி சாஃப்ட்வேரில் போட்டேன்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் இன்னொன்று சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்ட் கொடுத்துக்கோங்க. பார்ட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் 2D ஸ்கெட்சு சேம் டாப் பிளேன் தான். ஸோ வியூ பிளேன் நம்ம செலக்ட் பண்ணுறது தான் டயக்ராமை பொறுத்து. ஜஸ்ட் ஒரு லைனு இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நமக்கு ரெஃபரன்ஸ் தான். ஸோ இதோட டோட்டல் லென்த் பார்த்திங்கன்னா 110. அடுத்து ஒரு சர்க்கிள். இது பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ரேடியஸில் தான் இருக்குது, ரேடியஸ் 9. ஸோ இதோட லென்த் 27 வரும். ஸோ நம்ம இதோட சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு 27 - 9 கொடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ இதை நீங்கள் லென்த்து செக் பண்ணால் கரெக்டாக 27 இருக்கும். இந்த இடத்துல நான் ரேடியஸ் = லென்த்துன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, 27 கரெக்டாக இருக்குது. அதான் அதோட பிளேஸ்மெண்ட்டு. தென் ஒரு ஹரிசாண்டல் லைன், தென் ஒரு கர்வு போடணும். ஓகே, இது தேவையில்லை, நமக்கு கீழே தான் கிளாக் வைஸில் வரணும். கிளாக் வைஸில் கர்வு, தென் ஒரு ஜஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைன். தென் ஓகே, இந்த இடத்துல ஆன்டி கிளாக் வைஸு இது கூட டெலீட் பண்ணிடலாம். ஓகே, கரெக்டாக இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு இதை டைமென்ஷன் கொடுத்துடலாம். டோட்டல் 55 தானே? ஓகே, 55 தான், 50 தான். ஓகே, தென் இது ரேடியஸ் 8ன்னு நினைக்கிறேன், 8. தென் இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் 36 பிகாஸ் டோட்டல் 72. ஸோ பாதி டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிட்டேன். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட்டு. அடுத்து ஆர்க்கு தான். ஜஸ்ட்டு நமக்கு கிளாக் வைஸ் 1, தென் ஜஸ்ட்டு ஒரு இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸு. ஸோ இது ஃபார்வேர்டு இந்த ஃபார்வேர்டில் வருது. தென் ஓகே, ஜஸ்ட் ப்ரொஃபைல் மாதிரி போட்டுக்கோங்க. ஜஸ்ட் நம்ம டைமென்ஷன் கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். தென் டைமென்ஷன் எடுத்துக்கிட்டு இந்த லைன்லேருந்து இதோட டிஸ்டன்ஸ் ஆங்கிள் 15, டோட்டல் 30. இதிலேருந்து ஓகே, அந்த ஒரு இது வரைக்கும் அந்த மாதிரி அந்த ரவுண்ட் போட்டு டைமென்ஷன் வருதில்ல, அதேமாரி வரணும். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக 64/2. ஓகே, நம்ம டோட்டல் ஹைட்டை கொடுத்துடலாம். அப்போ தான் அது கரெக்டாகும், இல்லைனா அந்த கொலாப்ஸ் வரும். சேம் இப்போ 64/2, 68/2. ஓகே, ஃபைன். தென் இதோட ரேடியஸ் சேம் 8 தான். அடுத்து இது 3 கரெக்டாக. ஓகே, அது கொஞ்சம் குட்டி தான். இதோட டிஸ்டன்ஸ் 4 கரெக்டாக பிகாஸ் டோட்டல் 8. தென் அடுத்து இதோட ரேடியஸ் 8. ஓகே, 16. ஓகே, கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிட்டேன். தென் இதோட டைமென்ஷன் கொடுத்து பார்க்கலாம் பெருசாக வருதா. ஓகே, இதை நம்ம டெலீட் பண்ணிடுவோம். டேஞ்சன் கொடுத்தாலும் வராது. ஓகே, இது ஆல்ரெடி டேஞ்சனில் தான் இருக்குது. இதுவும் ஓகே,
டேஞ்சரில் தான் இருக்குது. ஸோ ஓகே, எல்லாமே டேஞ்சரில் தான் இருக்கா? அது சரி. ஓகே ஃபைன், இப்போ கரெக்டாக வந்துடும். தென் அடுத்து இதை நம்ம வந்து டெலீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு சின்னதாக போட்டுக்கலாம். சின்னதாக போட்டு டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சேம் ஒரு 3 பாயிண்ட் ஆர்க் இந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் இது வரையும். இது பார்த்தீங்கன்னா 16, இதுவும் 16. அடுத்த இப்போ புதுசாக போட்ட ஆர்க்கு. ஓகே, ஜஸ்ட் நம்ம எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணால் கரெக்டாக வந்துடும். சாரி, மறுபடியும் அதை எடுத்துட்டேன்னா எக்ஸ்டெண்ட் எடுத்துக்கிட்டு ஓகே ஃபைன், அவ்வளோதான், ஃபினிஷ். தென் இது வந்து 16. ஓகே, இப்போது இந்த கன்ஸ்ட்ரைன் டேஞ்சன் கன்ஸ்ட்ரைன்டு. தென் இன்னும் ஒரு ஏதோ ஒன்று கொடுக்கணும். ஸோ அதனால தான் அது வந்து அப்படியே இருக்குது. ஐ திங்க் வந்து என்னவாக இருக்கும், டோட்டல் ஹைட்டு ஆங்கிள் கொடுத்தாச்சு. ஃபில்லட் ஓகே, இது வந்து 8 இந்த இடத்துல டை ஆகும். ஸோ நான் லைனை இதுக்காக மாற்றிக்கிட்டேன், லைனை ஆர்க்காக மாற்றிக்கிட்டேன் ஃபில்லட் யூஸ் பண்ணி. ஸோ அப்ளை ஆட்டோ டைமென்ஷன் தான் கொடுக்கணும். அந்த இடத்துல என்னமோ ஒரு அதோட லென்த்து மிஸ் ஆகிருக்கோ இல்லை பொசிஷன் மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், கண்டுபிடிச்சிட்டேன். டேஞ்சன்ட் கொடுத்துக்கணும். தென் இப்போது இதை நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். அதேமாரி மிரரு, இப்போ எதுனா இந்த ரைட் சைடு போட்டதெல்லாம் அப்படியே லெஃப்ட் சைடு மிரர் பண்ணிக்கிறேன் சென்டர் லைனை வச்சுக்கிட்டு. ஓகே, இந்த லைனும் இந்த ஆர்க்கும். தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுத்து டன் கொடுத்துருங்க, கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் உள்ளதை ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஃபினிஷ் ஸ்கெட்சு. தென் அதே மாதிரி எக்ஸ்ட்ரூடு டிஸ்டன்ஸ் வந்து 15. தென் கிளிக் ஓகே. இப்போது ஷெல் எடுத்துக்கிட்டு ஷெல் திக்னஸ் வந்து 1.5. ரிமூவில் டாப் ஃபேஸ் கொடுத்துருங்க, கிளிக் ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணணும், நம்ம பேக் சைடு ஸ்கெட்ச் வரையணும். ஒரு சின்ன சர்க்கிள் 25க்கு 25 டயாக்கு. தென் இது வந்து ரேடியஸில் இருக்குது, டயமீட்டர் மாற்றிக்கிட்டு 25 கொடுத்துக்கிறேன். 25 கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த லைனில் இருந்து ஓகே நம்ம இந்த சென்டர் வச்சுக்கலாம். ப்ராஜெக்ட் ஜாமெண்ட்ரி இது வந்துடும். தென் டைமென்ஷன் இங்கேருந்து இது வரையும் பார்த்தீங்கன்னா 32ன்னு நினைக்கிறேன். ஓகே 32. தென் இப்போ வந்து ஹரிசாண்டல் கன்ஸ்டன்ட் இந்த இதுக்கும் தென் கிளிக் ஓகே. ஃபினிஷ் ஸ்கெட்சு. தென் எக்ஸ்ட்ரூடு ரிவர்ஸ் டைரக்ஷன் ஜாயின் தான். எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து 8. தென் கிளிக் ஓகே. இப்போது இந்த போர்ஷனை ஷெல் பண்ணணும், சேம் தான். ஜஸ்ட் ரிமூவ் ஃபேஸ் வந்து கொடுத்துருங்க, கிளிக் ஓகே. ஃபில்லட் வந்து ரேடியஸ் 2 தான். தென் உள் பக்கமும் தரணும், உள் சைடு இதுவும் கரெக்டாக 1.5க்கு ஃபில்லட் ஆகிருக்கும். தென் இந்த போர்ஷன் வந்து ஜஸ்ட் ஒரு 60 ரேடியஸ் 60ல் வந்து ஒரு 5 செட் ஆஃப்ஸ் என்ன சொல்லுது, ஜஸ்ட் ஒரு சின்ன ஜாமெண்ட்ரி ரேடியஸ் 60ல் வந்து அரே ஆகணும். அரே மீன்ஸ் பேட்டர்ன், ஆட்டோகேடில் அரேன்னு வரும். ஸோ இங்கே பேட்டர்னு எல்லாம் அங்கேருந்து வந்தது தானே, எல்லாம் ஆட்டோடெஸ்க்கு தானே. ஜஸ்ட் நான் ரெண்டுத்தையும் ட்ரிம் பண்ணிக்கிறேன், ரெண்டு சைடையும். இது கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸு. சேம் இதோட ரேடியஸ் 2, டயா 4, எது கொடுத்தாலும் ஓகே தான். ஓகே, ஜஸ்ட் ஒரு ரேடியஸ் 2 கொடுத்துக்கிறேன். ஓகே, சேம் ஒரு இந்த இடத்துல நான் வச்சுட்டு ரேடியஸ் 2 கொடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறம் இது ஓகே, இது வந்து வெர்டிக்கல் கன்ஸ்டன்ட். ஓகே, இப்போ வந்து டைமென்ஷன் தரேன். இந்த இடத்துல இருந்து அவுட்டர் வரையும் 8ன்னு நினைக்கிறேன். 8 தான். 8 செக் பண்ணிக்கிறேன். 8. தென் டாப்பில் இருந்து இது வந்து கரெக்டாக 10. ஓகே, தென் இதுக்கப்புறம் இதை நம்ம வந்து
ஜஸ்ட் டேஞ்சண்ட்டாக 2 சைடும் லைன் போடணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு சென்டராக சென்டர்லேயும் வரணும். ஜஸ்ட் நம்ம சென்டர் லைன் வச்சு தான் காப்பி பண்ணுவோம், மிரர் பண்ணுவோம். ஸோ நான் சென்டரில் போட்டுக்கிட்டேன். தென் அதே மாதிரி இங்கேயும் 2 சேம் இதோட ஹைட்டுக்கும் 2 சேம் 10ல் கொடுக்கணும். நீங்கள் இந்த அப்பர் சர்க்கிளை ரெக்டாங்கிள் பட்டன் யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக 10 to 12ன்னு நினைக்கிறேன், அது கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ ஜஸ்ட் இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சேம் இதையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் நம்ம லெஃப்ட் சைடு உள்ளதை மிரர் பண்ணிக்கலாம். ஓகே, டேஞ்சன் கொடுத்தாச்சு. தென் மிரர் போய்கிட்டு ஜஸ்ட் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டு மிரர் லைனு தென் சைடில் ஒரு ரைட் சைடு வந்துடுச்சு. தென் இது வந்து சேம் 2, இதை நான் வந்து சம் டிகிரிக்கு சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அடுத்து வந்து கிளிக் ஓகே. இது வந்து ரெஃபரன்ஸ் தான். இதை நீங்கள் வந்து 20 அல்லது 15 வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ 20 வச்சு வைக்கலாம். ரொம்ப ஒட்டி போதும். ஸோ 15 பெட்டராக இருக்கும். ஓகே, அது 15 ஆங்கிள் பேட்டர்ன் 15ல் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ நான் இப்படியும் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் பேட்டர்ன் யூஸ் பண்ணலாம். யூஸ் பேட்டர்ன் ஃபார் திஸ் ஸ்கெட்ச். ஓகே, தென் வந்து ஹாரிசான் வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரைன்ட் கிளிக் ஓகே. தென் சேம் ஒரு 2 பக்கமும் டேஞ்சன்ட் லைனு, அதே மாதிரி இந்த பக்கமும் டேஞ்சன்ட் லைனு. ஓகே ஃபைன். கொஞ்சம் லெஃப்ட் சைடு வந்து கரெக்டாக தான் மேலே டிஸ்டன்ஸ் லாக் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இது கொஞ்சம் எல்லாம் போதா. ஜஸ்ட் இதையும் டேஞ்சன் கொடுக்கலாம். ஓகே ஃபைன். அடுத்து வந்து கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன். இதை நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டைமென்ஷன் அதே மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. இப்போ கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும். டாப்பில் இருந்து ஜஸ்ட்டு ஓகே இது டேஞ்சன்ட் ஆகிற வரையும், அதே மாதிரி இந்த பக்கமும் இதையும் டேஞ்சன்ட்டு. ஓகே சாரி, டேஞ்சன்ட் மேலே கொடுத்தா கரெக்டாக வந்துடும். கீழே டேஞ்சரில் தான் இருக்குது. ஓகே, இப்போ இதை மிரர் பண்ணிட்டா கரெக்டாக வந்துடும். சென்டர் லைன் அப்படியே தென் டன்னு. ஓகே, இப்போ ட்ரிம் எடுத்துக்கிட்டு உள்ளே போகிற எக்ஸஸ் சர்க்கிளை ட்ரிம் பண்ணிடுங்க. ஓகே, இது வந்து 2 பக்கமும் ட்ரிம் பண்ணணும். பிகாஸ் ஒரு சென்டர் லைன் நடுவில் இருக்குது. இதையும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. உள்ளே கொஞ்சம் இருக்க போலையே. ஓகே, இதேமாரி லெஃப்ட் சைடு இருக்கும், அதையும் ட்ரிம் பண்ணணும். ஸோ ஜூம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ட்ரிம் பண்ணிக்கிறேன். தென் கிளிக் ஓகே. ஓகே, ஆல்ரெடி ஓகே மிரர் பண்ணதில் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஜஸ்ட் ஃபினிஷ் ஸ்கெட்ச் அப்ளை. ஓகே, அது எக்ஸஸாக தேவையில்லை. ஜஸ்ட் கிளிக் ஓகே. தென் எக்ஸ்ட்ரூட் போய்கிட்டு எல்லா ஸ்கெட்சையும் எல்லா ப்ரொஃபைலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ரிவர்ஸ் டைரக்ஷனில் கட்டு கிளிக் ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கரெக்டாக இருக்குது. காம்பனண்ட்டும் கரெக்டாக வந்துடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட்டு வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், கொஞ்சம் லோட் ஆகும்.
செகண்ட் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஐ மீன் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ளஸ் நம்ம வந்து ஓகே இந்த கோல்டு கலர் நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், அந்த டயக்ராம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய டுட்டோரியல் பார்க்கணுன்னா என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.